திறமை இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அதை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கான விதை தான் இந்த கிரீடம். இதோட மேனேஜிங் ட்ரஸ்டியா நான் யாரை நியமிச்சிருக்கேன் தெரியுமா? மிஸ்டர் ஜீவானந்தம். சரி, சொத்துல ஒரு பொங்கல் ட்ரஸ்டுக்கு கொடுத்துட்டா மத்ததை என்ன செய்ய போறா அப்படின்ற குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. என்னோட 40% ஷேரை என்னோட கொள்ளு பேரன் பேத்திகளுக்கு சமமா பிரிச்சு கொடுக்க போறேன். தர்ஷன், தர்ஷினி, ஐஸ்வர்யா, தாரா இவங்க எல்லாருக்கும் மாத்திரம் இல்ல, ஜனனிக்கும் சக்திக்கும் பிறக்க போற குழந்தைங்களுக்கும் சேர்த்து சமமா பிரிச்சு கொடுக்க போறேன். நமக்கு எல்லாம் அப்படியே கிழிச்சுக்கிட்டு போகுது. தர்ஷன் மேஜர். தர்ஷனியும் மற்றவங்களும் மேஜர் ஆகிற வரைக்கும் அவங்க சொத்துக்களோட கார்டியனா அவங்க அம்மாக்களை நியமிக்க போறேன். முக்கியமான விஷயம், என் கொள்ளு பேரன் பேத்திங்க பேர்ல இருக்கிற சொத்தை பாதுகாக்கிற உரிமை மட்டும்தான் அந்த தாய்மார்களுக்கு உண்டு. வேற யார் பேர்லயும் எழுதி கொடுக்கவோ இல்லாத மாத்தவோ விற்கவோ அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. குறை சொல்ல முடியாதபடிக்கு செஞ்சிருக்க. ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி, ஜனனி இவங்களுக்காக நான் எதுவும் செய்யல. நான் என்னைக்குமே உங்களுக்கு சொத்தை கொடுக்கணும், உங்களை வசதியா வாழ வைக்கணும்னு நினைச்சதே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்க வசதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஐ வாண்ட் யூ டு கம் அவுட் ஆஃப் யுவர் ஷெல். உங்க பாதைய நீங்களே அமைச்சுக்கோங்க. மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதை பயன்படுத்தி எப்படி மீன் பிடிக்கிறதுங்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு தான் இருக்கணும். இதை அறிவிக்கிறதுக்காக தான் இந்த விழாவுக்கு உங்க எல்லாரையும் அழைச்சேன். வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்ல, எனக்காக அவங்களோட பிஸி ஷெட்யூலை ஒதுக்கிட்டு முக்கிய விருந்தாளிகளா வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என் பேரன்கள் மூலமா அவங்களுக்கு மரியாதை செலுத்த ஆசைப்படுறேன். முன்னாள் நீதி அரசர் எனது நண்பருமான திரு அன்பரசு அவர்களுக்கு எனது பேத்தி ஆதரை செல்வி அவர்கள் மரியாதை செய்வார். வாமா. அடுத்ததாக திருமதி ஷீலா ஜெயக்குமார் IAS அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களை மிகவும் மதிக்கின்ற கதிர்வேல் அவர்கள் அன்பளிப்பு செய்து மரியாதை செலுத்துவார். உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். போய் கொடு.
என்ன திமிரு பத்திகளான என்ன பேச்சு பேசுறீங்க? அடுத்ததாக பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான திரு டேவிட் செபாஸ்டியன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் ஞான கொழுந்து ஞானம் அவர்கள் மரியாதை செய்து அன்பளிப்பை அளிப்பார். என்னண்ணே? பட்டு நீ வா, உனக்கு இருக்கு. அடுத்ததாக எங்கள் குடும்ப நண்பர் திரு ஜீவானந்தம் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் ஆணிவேர் குணசேகரன் அவர்களை அன்பு பரிசு கொடுக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாப்பா. மாமா, வாழ்த்துக்கள். போடா போ. டேய் இருடா. எனக்கு வச்ச குறிடா குறி தப்பி ஒரு அப்பா விஷயத்தை கண்டா. ஏய் சுட்டவங்க தான் இருப்பேன். அட அட கதம் அட உங்கள் கதம் அட யார் யார் பாருங்க. டேய் மூடுறாங்க. ஏய் டேய் எவன்டா அது? யார்கிட்ட வர கூடாது. யார் அது? மூடுறாங்க. டேய் அண்ணா கதவு மூடுறா. இவங்க தப்பிச்சு போறான். ஏய் அண்ணா கதவு அட. ஏய் ஜீவா. சொன்னத
ஹலோ தோழர், நான் கௌதம். கௌதம், என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? உன்னால இங்க ஒரு அப்பாவியோட உயிர் போயிருச்சு. உங்ககிட்ட பேசணும் தோழர், கொஞ்சம் வர முடியுமா? கௌதம், வந்தது நீ தானே? முதல்ல அதை சொல்லு. இந்த பையனை சுட்டது நீ தானே? ஆமா தோழர், நான் தான். அதை பத்தி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க வாங்க தோழர், நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். உடனே வாங்க தோழர். நேரா வச்சு சில விஷயங்கள் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். வர. கடவுளே, என்னெல்லாம் நடந்து போச்சு. இப்ப இவங்களுக்கு என்னவா? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாளா? ஏமா இப்போ என்ன நடந்து போச்சுன்னு எல்லாரும் இப்படி உட்காந்துருக்கீமா? நேத்தான் போய் கோயிலில் குடும்பத்துக்காக எல்லாரும் மனசார வேண்டிட்டு வந்தோம். இந்த சாமி காட்டிருச்சுல நான் இருக்கேன்னு. எனக்கு ஒன்றுமே ஆகலையில. அப்புறம் ஏன் அழுகுற? ஏப்பா, அதுக்காண்டி அப்படியே விட்டுட்டு சொல்றியா? மனசு பதக்குதியா? இந்நேரம் உன்னையே கொண்டு இருப்பாங்கல்ல. எப்படிப்பா என்னால சாதாரணமா இருக்க முடியும்? என்னால தாங்க முடியலப்பா, தாங்க முடியல. ஏய், என்னடி முகத்தை இழுத்து வச்சுக்கிட்டு நிக்கிற? புருஷனுக்கு இம்புட்டு ஆபத்து வந்திருக்கு, உனக்கு மனசு பதக்கல? தாலி தொங்கிக்கிட்டு இருக்கேன்னு வெசனப்படுறியா? மூதேவி, மூதேவி. எவனையோ கூட்டியாந்து நடு வீட்டுல உட்கார வச்சியே, அவன் தாண்டி காரணம். ஏண்டி, அவன் மட்டும்தான் யோசிச்சு செஞ்சானா, இல்ல நீங்களும் கூட்டு சேர்ந்தீங்களா? இந்தா என்ன எங்கிட்ட திருப்பி விடுறிய? அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏய், வாய மூடுறி. விளக்குமாறு பிஞ்சு போயிடும். ஆமா, பிஞ்சு போகும். வாய் வாய். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு செய்றீங்க. எல்லாரும் கொடுக்கு முளைச்சி அலைறீங்கல்ல. ஏதோ பேசிட்டு போட்டு விடுங்க. வீட்டுக்குள்ள ஏதோ வாய் பேசுறீங்கன்னு விட்டா ஆளு சாய்க்கிற அளவுக்கு போயிட்டீங்கல்ல. யாரு? நாங்க இன்னும் போகல, போக வச்சிடாதீங்க. இதா நிக்கிறானே என் புள்ள, கடைசி புள்ள, ஆசை புள்ள. ஏப்பா சக்தி, உன்னை புள்ளையா நினைச்சு வளர்த்தானேப்பா உங்க அண்ணன். அவனை கொல்றதுக்கு நீயும் திட்டம் போட்டியப்பா? மா, நீ என்னம்மா சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? யாரு யார கொல்ல நினைக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு? யார் யாரடா கொல்ல வந்தா? சொல்றா பாப்போம், சொல்றா வந்து. என்னடா முழிக்கிற? அந்த பரதேச பைய கூட்டாளி என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தா. ஏய், யாருடா அது? யார கூட்டாளி? என்ன சொன்னாங்க? ஏமா எதுக்குமா அதெல்லாம் இப்போ? விடுமா. இல்லப்பா, எனக்கு தெரியணும். எல்லா விஷயத்தையும் மூடி மூடி மறைக்கிறீங்க. இப்ப எல்லாத்தையும் உடைச்சு விடுங்க. கதிரு, என்னடா சொன்னா? யார பார்த்த நீ? என்ன நடந்துச்சு? மா, நம்ம வீட்டுக்கு கௌதம்னு சொல்லி தாடி வச்சு ஒருத்தன் வந்தான் தெரியுமா? இது கூட படிச்சானே, அவன் ஜீவானந்தத்தோட கூட்டாளி. அவன் தான் என்னை கடத்தி கொண்டு போய் வச்சு அடிச்சான். கௌதம் அடிச்சானா? அவன் தான் அடிச்சிருக்கான். அவன் அடிச்சது மட்டும் இல்லம்மா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உன்னையும் கண்ணனையும் கொல்ல போறோன்னு சொல்றான்.
கையை காலை உடைக்காம விட்டுருக்கான். புது கதையை சொல்றான். இன்னைக்கு என்ன சும்மா விட்டானா? துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துட்டான். நல்ல வேடமா ஊருக்க ஒரு பத்திரிக்கைக்காரன் வந்தனால அந்த குண்டை அவன் வாங்கிட்டான். அண்ணன் உயிரும் தப்பிச்சது. இல்லைன்னா அண்ணன் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க முடியுமா? சொல்லுமா, பார்த்துருக்க முடியுமா? டேய் 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 இந்தாடா இங்க யாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ஒருத்தன் உங்களை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்ல முதல்ல. வாடா வா. ஒருத்தன் உங்களை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்ல முத. ஏய் வாடா வா. நாங்க என்னடா செஞ்சோம் சொல்லு. ரொம்ப நாளா இதே சொல்லிட்டு திரியுறீங்க. ஏய் சொத்தை தானே திருப்பி கேட்டோம். அதனாலதான் நம்மளை கொல்ல வரான். ஓ, சொத்தை கேட்டதுக்கு தான் கொல்ல வராங்க. ஆமா, இப்ப கூட அந்த கிழவி சொத்தெல்லாம் என்ன பண்ணுச்சு? இந்த பிள்ளைங்க பேர்ல தானே எழுதி வச்சது. ஏய் அவன் வருவான், திரும்பி வருவான், வந்து ஒவ்வொன்னா புடுங்குவான். என்ன இந்த கிறுக்குங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். என்னடா ஓர பேசிக்கிட்டு இருக்க? நிறுத்துறா. ஏய் வெச்சிக்கிறடா உனக்கு. ஒத்திக்கு நில்றா. எட சக்தி என்ன வசிக்கிட்டு இருக்க? ஏய் என்ன யாருக்கு சப்போர்ட் பண்றான்னு பாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கடா. நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? நீ சொல்லுடா, என்ன நடந்துச்சு? அவன் எதை மறைக்கிறான்? நீ சொல்லு, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. டேய் அதான் கேக்குறாங்கல்ல, சொல்றா. மா அந்த ஜீவானந்தனோட ஐயோ சக்தி வேண்டாம் சக்தி. ஏவனா இந்த பேச்சை இதோட நிப்பாட்டுங்க. எனக்கு போதும் வேணுங்கறேன். போதும் போதும். இந்த பேச்சை இதோட நிப்பாட்டிடுங்க. இனி எதுவும் பேச வேண்டாம். நடந்த குழப்பம் எல்லாம் போதும். அத்தை, உங்க பசங்க இருக்காங்கல்ல, ரொம்ப நல்லவங்க அத்தை, உத்தமருங்க அத்தை. அதான் அரெஸ்ட் பண்ணி குற்றவாளியை விசாரிக்கத்தானே போறாங்க. அப்ப எல்லா உண்மையும் வெளியில வரத்தானே போகுது. யாரு தப்பு செஞ்சா, யாரு தப்பு செய்யல, யார கொலை பண்ணாங்கன்னு எல்லாம் வெளியில வரத்தானே போகுது. எல்லா உண்மையும் வெளியில வரத்தானே போகுது. அந்த உண்மை வெளியில வரப்போ அது தாங்குற மன தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வா ஓடு ஓடு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நடிக்கிறத பாரு. டேய் இனியாவது மனுஷனா மாற பாருங்கடா. தெரியுது நீ போடா. டேய் சக்தி போதும், இதோட நிறுத்திக்கோ. கூட பிறந்தவன் உசுரோட பிழைச்சு வந்திருக்கான்னு சந்தோஷப்படாம எவனுக்கு வேண்டி சப்ப கட்டுக்கிட்ட நீ? அண்ணே இன்னும் உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையானே? ஏய் சக்தி, இதா ஓடி ஒளிஞ்சிட்டாளே உங்க அண்ணி. அவ ஒருத்தனை கூட்டியாந்து வீட்டுல நிக்க வச்சா இல்ல, அவனை போய் கேளு. அவனை எங்கிட்டு இருந்தோ இழுத்துட்டு வந்து உங்க அப்பத்தாக்காரி நடு வீட்டுல நிக்க வச்சா இல்ல, அத கிட்ட கேளு. கிழவி வாய் திறந்ததுல இருந்தே வீட்டுல அம்புட்டு பிரச்சனை. அது வாய மூடுறதுக்குள்ள இன்னும் எத்தனை உசுறு வாங்க போகுதுன்னே தெரியல. போயிட்டாங்கல்ல, அதுங்க முந்தானி புடிச்சிட்டு பின்னாடியே போ.